இது நம்மளுடைய ஜூம் மீட் ரெக்கார்ட் ஆகுது. இப்போ நம்ம தொடங்கலாமா? என் பண்ணாதான் நான் வந்து என் பண்ணுவேன். அப்புறம்னா நீங்க உங்களுடைய ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுங்க. ஓகே. எனக்கு ஸ்கிரீன் ஷேரிங் பர்மிஷன் கொடுங்க மேம். மேம் அப்புறம் நம்ம ஹோஸ்ட் பண்ணிடுங்க மேம். கோ ஹோஸ்ட் பண்ணா she can இது ஸ்கிரீன் ஷேர் பண்ண முடியும். ஓ ஹோஸ்ட் ஸ்னேஹா பார்ட்டிசிபென்ட்ஸ்னு ஒரு இது இருக்கு இல்லையா மேம், அதுல கிளிக் பண்ணிட்டு அந்த அபர்ணாவோட இது செலக்ட் பண்ணீங்கன்னா அதுல மேக்கர் ஹோஸ்ட் இல்ல கோ ஹோஸ்ட்னு வரும். ஹலோ மேம். அபர்ணாக்கு கோ-ஹோஸ்ட் கொடுங்கம்மா. ராஜி மேம் கொடுத்தாச்சு. ஓகே. இல்ல இன்னும் வரை இல்ல. இப்போ வந்துச்சு. அப்புறம்னா நீங்க ஆரம்பிக்கலாமா? ஓகே. நன்றி ராஜேஸ்வரி மேம், லலிதா நரசிம்மன். இன்று தமிழிசையும் தாண்டவ கோணம் இந்த ஆய்வு களத்தில் இணைந்திருக்கும் அனைவருக்கும் என் வணக்கம். இன்று இந்த ஆய்வில் நான் வழங்க இருக்கும் தலைப்பு பரதநாட்டிய வடிவமைப்பில் உபரூபகத்தின் தொடர்பு. ரூபகம் என்றால் என்ன என்ற அறிமுகத்துடன் தொடங்குகிறேன். ரூபா என்பது ஒரு காட்சியையோ அல்லது வடிவத்தையோ பொருள் கொள்வது. 4 விதமான அபிநயங்களையும் 4 விதமான விருத்திகளையும் பயன்படுத்தி கதாபாத்திரங்கள் தங்களின் அபிநயத்தின் மூலம் ஒரு கதை அல்லது கதை களத்தை சித்தரிப்பதை ரூபகம் என வழங்குகிறோம். இதில் இந்த கதாபாத்திரங்கள் கடவுள், அரசன், ஆண், பெண் போன்ற பல்வேறு வடிவங்களாக இருக்கலாம். இந்த கதாபாத்திரங்கள் தங்களின் அபிநயத்தின் மூலம் இந்த கதையோ கதை களத்தையோ விளக்கும் பொழுது இந்த ரூபகம் என்பது அமைகிறது. பரதரின் நாட்டிய சாஸ்திரத்தில் 18ஆம் அத்தியாயத்தில் தச ரூபகம் என்று 10 வகையான ரூபகங்களை பற்றி குறிப்பிடுகிறார். அவை நாடக, பிரகரண, அங்க, வியாயாக, பாண, சமவகர, வீதி, பிரஹாசன, தீம, ஈஹாமிருக என்ற 10 வகைகளாகும். உபரூபகம். உபரூபகம் என்ற சொல் ரூபகம் என்ற சொல்லில் இருந்து பெறப்பட்டது. உப என்ற முன்னோட்டத்தை சிறு என்று பொருள் கொள்ளக்கூடாது. ரூபகத்திற்கு மிக அருகில் இருக்கும் வகைகளை குறிப்பதாக பொருள் கொள்ள வேண்டும். நடனம், நாடகம் போன்ற சிறிய நாடகங்களை வழங்குவது உபரூபகங்கள் எனப்படுகின்றது. பாடல், நடனம் மற்றும் அபிநயம் மூலம் இந்த உபரூபகங்களை விளக்குகிறார்கள். கீத, கேய, நிருத்தியம் என்ற பாடல், இசை, நடனம் ஆகிய 3 கூறுகளும் ஆதிக்கம் அளிக்கிறது. இதில் பாடலுக்கும் இசைக்கும் நடனத்திற்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது இந்த உபரூபகங்களில். உபரூபகத்தின் கால வரிசையை காணலாம்.
ஹல்லிசாக்கா, நாட்டியராசகா, பிரேக்ஷணகா போன்ற நாடகங்கள் மேற்கோள் காட்டப்பட்ட கிமு 2 BCE இந்த தேதியிட்ட வாத்சேனரின் காமசூத்திரத்தில் இதை பற்றி ஆரம்பகால குறிப்பை காண முடிகிறது. அதன் பிறகு ஏறக்குறைய 9ஆம் நூற்றாண்டு 10ஆம் நூற்றாண்டு வரை ரூபகங்களே முதன்மை பெற்று இருந்தன. 10ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு ரூபக வடிவத்தின் பயன்பாடுகள் மெதுவாக குறைந்து மேலும் பாக்கியக்காரர்கள் பிற பாணிகளை முயற்சிக்க முனைந்தனர். இதுவே இந்த உபரூபகங்களின் மேன்மை அடைய ஆரம்பிக்க தொடங்கிய காலமாகும். உபரூபகத்தின் முக்கிய ஆதாரங்கள் 9ஆம் நூற்றாண்டில் இருந்து அக்னி புராணத்தில் தொடங்கி ரசரூபகம், அபினவ பாரதி, சாகித்ய தர்ப்பணம், நாட்டிய தர்ப்பணம், ஸ்ருங்கார பிரகாசா என்ற பல நூல்களில் நம்மால் காண முடிகிறது. 12ஆம் நூற்றாண்டிற்கு பிறகு இந்த உபரூபகங்களில் சிறப்பும் முக்கியத்துவம் மேலும் மேன்மை அடைய தொடங்கியது. இந்த உபரூபகங்கள் இசையையும் பாடலையும் நடனத்தையும் மேன்மையாக கொண்டதால் இதன் முக்கியத்துவம் போக போக பின்பு வந்த நூற்றாண்டுகளில் மேலும் மேலும் வளரத் தொடங்கியது. மிக அண்மையாக, அதாவது 19ஆம் நூற்றாண்டில் நாடகவியல் என்ற புத்தகத்தில் திரு சூரியநாராயண சாஸ்திரி அவர்கள் 18 வகைகளான உபரூபகங்களை உபசாதி என்று குறிப்பிடுகிறார். இந்த புத்தகம் தமிழ் மொழியில் அமைந்த புத்தகமாகும். நிருத்ய பிரபந்தா, நிருத்ய பேதா, நிருத்ய பிரகாரா, கேய ரூபகா ஆகியவை உபரூபகத்தை குறிக்கப்படும் பல பொதுவான வேறு சொற்களாகும். நாட்டிய உருப்படிகளுடன் உபரூபகத்தை ஏன் நாம் தொடர்பு படுத்த வேண்டும்? இதற்கும் அதற்கும் என்ன சம்பந்தம்? இதை தொடர்பு படுத்துவதால் எப்படி நாம் அந்த சான்றை பெற முடியும்? ரூபகம் என்பது, பொதுவாக நாடகம் என்பது, அதன் முக்கிய நோக்கம் ரச அனுபவம். இந்த ரச அனுபவத்தை பெறுவதற்காக 4 வகையான அபிநயங்களையும் 4 வகையான விருத்திகளையும் பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த உபரூபகத்தில் இந்த 4 வகையான அபிநயமோ அல்ல விருத்திகளில் இருந்தோ ஒன்றுக்கும் மேற்பட்ட விருத்திகள் அல்லது அபிநயங்கள் இல்லாததால் கருப்பொருள் அல்லது கதையே முக்கியமாக வைக்கப்படுகிறது. நடனம், பாடல், இசை போன்ற பெரிய கூறுகளை கொண்ட ஆங்கிக அபிநயம் இந்த உபரூபகத்தின் ஒரு முக்கியமாக அங்கமாக வகிக்கிறது. தற்போதைய காலத்தில் நம் பரதநாட்டியத்தின் 3 முக்கிய கூறுகளாக வழங்கும் நிருத்தா, நிருத்யா, நாட்டியா, இதில் உபரூபகத்தில் நிருத்தியத்தின் அபிநயம், நிருத்தத்தின் உடல் அசைவுகள், நாட்டியத்தின் பேச்சையோ அல்லது பாடல் வரிகளையோ சாகித்யத்தையோ பயன்படுத்துகிறது. இந்த காரணங்களினால் இந்த உபரூபகங்களை பரதநாட்டிய உருப்படிகளுடன் தொடர்பு கொள்வது மிகவும் பொருத்தமாக அமைகிறது. என்னுடைய ஆய்வில் இன்று நான் வழங்க இருக்கும் உபரூபகங்கள் பற்றிய குறிப்பு ராஜா போஜரின் ஸ்ருங்கார பிரகாசா என்ற நூலில் இருந்து எடுக்கப்பட்டது. ராஜா போஜா அவர்கள் 11ஆம் நூற்றாண்டில் ஆண்ட பரமரா வம்சத்தை சார்ந்த ஒரு மன்னர். இவர் பல புத்தகங்களை எழுதிய பெருமைக்குரியவர். அவரது புகழ் முக்கியமாக 2 படைப்புகளில் பேசப்படுகிறது. அவை சிங்கார பிரகாசம் மற்றும் சரஸ்வதி கண்ட அபரணா. இதில் குறிப்பாக ஸ்ருங்கார பிரகாசா என்ற நூல் கவிதை மற்றும் நாடகம் இரண்டையும் கையாளும் 36 அத்தியாயங்களை கொண்டது. இந்த ஸ்ருங்கார பிரகாசா நூலின் முக்கிய குவிமயம் ரசா நிஸ்பத்தி, அதாவது ரச அனுபவம். பரதரால் வழங்கப்பட்ட 8 ரசங்களில் ஒன்று ஸ்ருங்கார ரசம். இது பொதுவாக காதல் நிலை என்று பொருள்படுத்தப்படுகிறது. ஆனால் ராஜா போஜா ஸ்ருங்காராவை ஒரு உன்னத நிலைக்கு உயர்த்தினார். இதை ராஜரசம் என்று குறிப்பிட்டார். பொறாமை, பயம், கோபம், இரக்கம் மற்றும் உடல் நெருக்கத்தை வெளிப்படுத்துவது உள்ளிட்ட எண்ணற்ற உணர்ச்சிகளுக்கு வாய்ப்பளிக்கிறது இந்த ஸ்ருங்கார ரசம். அதனாலேயே தன் நூலுக்கு ஸ்ருங்கார பிரகாசா என்ற பெயரையும் வழங்கினார்.
சிங்கார பிரகாசாவில் வழங்கப்பட்டிருக்கும் உபரூபகங்களை பற்றி காண்போம். சிங்கார பிரகாசா நடனத்திற்கு மிகவும் பொருத்தமான நூல். ஏனெனில் அதில் உபரூபகம் பற்றிய விவாதங்கள் அளிக்கப்படுகிறது. உபரூபங்கள் செழுமையான இசையாலும் மெல்லிசை பாடல்களாலும் அழகான மற்றும் நுட்பமான நடன அசைவுகளாலும் அலங்கரிக்கப்படுகின்றன. பாத அர்த்த அபிநய ஆத்ம பிரேக்ஷய பிரபந்தா என்று குறிப்பிடுகிறார் இந்த உபரூபகங்களை. அதாவது இலக்கிய படைப்புகளின் காட்சி, விளக்க காட்சி, வார்த்தைகளின் அர்த்தங்கள் வெளிப்படையான செய்கைகளினால் இந்த உபரூபகங்களில் விளக்கப்படுகின்றன. 12 வகையான உபரூபகங்களை வழங்குகிறார். அவைகளின் பெயர்கள் ஸ்ரீகதிதா, துர்மலிகா, பிரஸ்தானா, காவ்யா சித்திரகாவ்யா, பானா, பாணிகா, கோஸ்தி, ஹல்லிசாக்கா, மர்த்தனகா, பிரேக்ஷணகா, ராசகா மற்றும் நாட்டிய ராசகா. இன்று என்னுடைய இந்த ஆய்வில் நான் 3 விதமான உபரூபகங்களை எடுத்துக்கொள்கிறேன். ஸ்ரீகதிதா, சித்திரகாவ்யா மற்றும் கோஸ்தி. இந்த 3 உபரூபகங்களை பற்றி மேலும் விவரங்களை காணலாம். முதலில் ஸ்ரீகதிதா. இங்கு ஸ்ரீகதிதாவிற்கு ராஜா போஜர் வழங்கும் குணங்களை காணலாம். ஸ்ரீகதிதா நாயகி ஒரு குலஜா, அதாவது ஒழுக்கமுள்ள குடும்ப பெண். விப்ரலப்தா, விப்ரலப்த நாயிகா தன் கதாநாயகனை பிரிந்து ஏமாற்றத்தால் அவன் வரவில்லை என்ற ஏமாற்றத்தால் விப்ரலப்தாவாக மாறுகிறாள். இங்க காணக்கூடிய சுவை விப்ரலம்ப ஸ்ருங்காரம். சம்போக ஸ்ருங்காரம், விப்ரலம்ப ஸ்ருங்காரம் என்று 2 வகையான ஸ்ருங்காரத்தில் சம்போகத்தில் நாயகனும் நாயகியும் இணைந்திருக்கும் நிலை. விப்ரலம்ப ஸ்ருங்காரத்தில் நாயகன் நாயகியுடன் இணைந்து இருக்கவில்லை, அவள் அருகில் இல்லை அல்லது எங்கே வெளியே சென்றிருக்கிறான் என்ற பொருள். அவர்கள் கூட ஒன்றாக இணைந்து இல்லை என்று பொருள் விப்ரலம்ப ஸ்ருங்காரத்தில். சித்தரிப்பில் நாயகி நாயகனின் பிரிவால் இயங்குகிறாள். தன் தலைவனின் குணங்களை பற்றி எடுத்து கூறுகிறாள். மீண்டும் அவனுடன் இணைவதற்கான ஏக்கத்தையும் விவரிக்கிறாள். இங்கே 2வது கதாபாத்திரத்துக்காக நாயகியில் சகி, அவள் தோழியும் இணைந்திருக்கிறாள். தோழியிடம்தான் அவளது வேதனைகளை கூறுகிறாள். நாயகன்களின் குணங்களை பற்றியும் எடுத்துரைக்கிறாள். இந்த ஸ்ரீகதிதா என்ற உபரூபகத்தை இணைத்து பொருத்தி பார்ப்பதற்காக நான் எடுத்துக்கொண்ட 2 உருப்படிகள். ஒன்று பதவர்ணம், நாதனை அழைத்து வா. மற்றொன்று அல்லிவேணி என்று செய்வோ என்ற சுவாதி திருநாள் மகாராஜாவின் பதம். நாதனை அழைத்து வா என்ற இந்த பதவர்ணத்தில் வரிகள் இங்கே கொடுத்திருக்கிறேன். இது காம்போஜி ராகத்தில் ஆதி தாளத்தில் அமைந்துள்ளது. இதை இயற்றியவர் TS கல்யாண சுந்தரம் பிள்ளை அவர்கள். இங்கே பல்லவியில் நாதனை அழைத்து வா சகியே என்று நாயகி கூறுகிறாள். இங்கே நமக்கு 2 விஷயங்கள் அறிய முடிகிறது. ஒன்று, நாதன் அவளுடன் இல்லை. மற்றொன்று, உடன் சகி இருக்கிறாள். தோழியிடம் சொல்கிறாள் நாதனை அழைத்து வா என்று. முதல் வரியிலேயே நமக்கான 2 குறிப்புகள் இங்கே தெரிகின்றன. சகி என்ற இரண்டாவது ஆள் கூட இருக்கிறார்கள் மற்றும் நாயகனை பிரிந்திருக்கிறார். நாயகன் கூட இல்லை. அதாவது விப்ரலம்ப ஸ்ருங்காரமும் இங்கு நமக்கு விளங்குகிறது. அனுபல்லவியில் காதலை அறிந்தவர் கணம் பிரிவரோ என்ற வரிகளை இங்கு காண முடிகிறது. அதாவது நாயகன் நாயகியின் காதலை அறிந்தவர். இது கடந்த காலத்தில் இவர்கள் ஒன்றாக இணைந்திருந்ததை குறிக்கிறது. ஆனால் இப்பொழுது நாயகனோ நாயகியுடன் இல்லை. இந்த பிரிவும் விப்ரலம்ப ஸ்ருங்காரத்தை எடுத்துரைக்கிறது. வேதனையின் துயரினை நான் சகியேன் என்று நாயகி பிரிவின் வேதனையை உணர்கிறாள் என்று இந்த வரிகள் நமக்கு உணர்த்துகிறது. அடுத்ததாக முக்தாயஸ்வர சாகித்யத்தில் முதல் வரியில் மால்மருகன் மகிமை கூற தரமா, அதாவது
ஒரு நல்லொழுக்கமுள்ள பெண்ணின் தார்மீக பண்புகளுடன் அவள் தன்னை அடக்கமாகவும் உன்னதமாகவும் காட்டுகிறாள் என்பதை இந்த வரிகள் விளக்குகின்றன. அவருடைய மகத்துவத்தை விவரிக்கும் அளவுக்கு அவள் தகுதியுள்ளவளாக இருக்கிறாளா என்று அவள் தன்னையே கேள்வி எழுப்பிக் கொள்கிறாள். இந்த உபரூபகத்தின் முக்கிய அம்சம் என்னவென்றால், நாயகி தனது நாயகனின் குணங்களை பற்றி சகியிடம் விவரிப்பது. இந்த 2ஆம் வரியில் மயில் மீது வரும் முருகன் என்னும் மகிவன், மயில் மீது வரும் முருகன் என்னும் மகிவன் என்றால் முருகன் என்னும் அரசன் அவன் மயில் மீது ஏறி வருகிறான். சிவகுமாரன் சிவனின் மகன், புனிதனார் மிகவும் புனிதமானவன் என்று அவன் குணங்களை எடுத்துரைக்கிறாள். பிறகு இந்த சரண சாகித்யத்தில் அழகுடையவன், புகழுடையவன், குணமுடையவன், ஆறுமுகமுடையவன் என்று தன் நாயகனின் பல்வேறு குணங்களையும் இங்கு நாயகி எடுத்துரைக்கிறாள். இந்த அம்சங்களுடன் நாம் ஸ்ரீகதிதாவின் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த கூறுகளும் அந்த பதவர்ணத்தில் கூறியிருக்கும் அம்சங்களும் ஒப்பிட்டு பார்க்க முடிகிறது. எனவே இதை ஸ்ரீகதிதா என்ற உபரூபகமாக நாம் கூற முடியும் என்பது என்னுடைய ஆராய்ச்சியின் கருத்து. அடுத்ததாக நாம் காண இருக்கும் பதம் அல்லிவேணி என்று செய்வோம். மோகனராகம் ஆதிகாலத்தில் மகாராஜா சுவாதி திருநாள் வழங்கியது. அல்லிவேணி என்று செய்வோம் கந்த ஞான் இனி மணனி. இங்கே அல்லிவேணி என்ற வரி கருவண்டுகளைப் போல் கூந்தல் கொண்ட பெண்ணே, அதாவது அவள் சகியை பற்றி குறிப்பிடுகிறாள். நான் இப்பொழுது என்ன செய்வது என்று கேட்கிறாள். அனுப்பல்லவியில் நளின மிழி பத்மநாபன் இஹா வெண்ணிலா அல்வோ என்பதன் பொருள் அழகிய தாமரை போல் கண்களுடைய பத்மநாபன் ஏன் இன்னும் வரவில்லை என்று கூறுகையில் நாயகன் தன்னுடன் இல்லை, தன்னிடம் இருந்து விலகி இருக்கிறார் என்பதை உணர்த்துகிறது. நாயகனின் குணங்களை சுந்தரன், சரசக்ஷன் என்ற வரிகள் மூலமாக நாயகனின் குணங்களை பற்றியும் விவரிக்கிறார். உலகத்திலேயே மிக அழகான ஒருவர், சுந்தர வரஞ்சலையே என்றால் உலகத்திலேயே மிக அழகாக இருக்கும் ஒருவர் வராவிட்டால் என்ன பிரயோஜனம் என்று கேள்வி எழுப்புகிறார். சரசக்ஷனோடு மீனை போன்ற விழிகளை கொண்ட என் நாயகன் ஏன் இன்னும் என்னுடன் வந்து இணையவில்லை என்ற தீராத விரகத்தில் இருப்பதாக பொருள் கொள்கிறார். இந்த பாடல் விளக்கத்தில் இருந்து நாம் முன்பதாக பார்த்த ஸ்ரீகதிதாவின் கூறுகளும் இந்த பாடலில் வழங்கப்பட்டிருக்கும் வரிகளும் ஒப்பிடுகையில் இது ஸ்ரீகதித்த உபரூபகத்திற்கு பொருத்தமாக அமைகிறது. இரண்டாவதாக இங்கு காணும் உபரூபகம் சித்திரகாவியம். போஜா காவியம், சித்திரகாவியம் என்ற 2 வகையான உபரூபகங்களை வழங்குகிறார். காவியம் என்பது ஒரு ராகத்தில் அமைந்திருக்கும் பாடல் வரிகள். சித்திரகாவியம் என்பது பல ராகங்கள் அமைந்திருக்கும் பாடல். அதில் ஒருவரின் முழு வாழ்க்கை வரலாறையும் பற்றி எடுத்துரைக்கும். இதனால் பலவிதமான கதாபாத்திரங்களுக்கு வாய்ப்பளிக்கும் பாடும். இது சித்திரகாவியம் என்ற தலைப்பிற்குள் வழங்குகிறார். பல்வேறு கதாபாத்திரங்கள் அமைந்திருப்பதால் பலவிதமான அபிநயங்களுக்கும் வாய்ப்பளிக்கின்றது இந்த உபரூபகம். சித்திரகாவியத்தை தொடர்பு படுத்துவதற்காக நான் தேர்ந்தெடுத்திருப்பது பாவையாமி ரகுராமன். நம் மிகவும் பொதுவாக பலவிதமான நாட்டிய நாடகங்களிலோ அல்லது தனி ஒருவர் நாட்டிய நாடகங்களிலோ இதை காண முடியும். இதை முதலில் இந்த பாவையாமி ரகுராமம் என்ற இந்த பாடலை முதலில் மகாராஜா சுவாதி திருநாள் அவர்கள் சாவேரி ராகத்தில் அமைத்திருந்தார். பிறகு இதை ராகமாளிகையில் செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயர் அமைத்து வழங்கியுள்ளார். இந்த பாடல் வரிகளில் ராகமாளிகையில் பல்லவி, அனுப்பல்லவி மற்றும் 6 சரணங்கள் காண முடிகிறது. இந்த 6 சரணங்களும் ராமாயணத்தின் ஒவ்வொரு காண்டத்தை பற்றி விவரிக்கிறது. ஆகையால் இது
ராமரின் முழு கதையும் முழு வாழ்க்கை வரலாற்றையும் பற்றி இந்த வாவையாமி ரகுராமம் என்ற நாட்டிய நாடகம் நமக்கு வழங்குவதால், அது மட்டுமல்லாமல் வெவ்வேறு கதாபாத்திரங்கள் அபிநயத்திற்கும் இங்கே நமக்கு வாய்ப்பிருக்கிறது. அதனால் இதை சித்திரகாவியம் என்ற உபரூபகத்தினுடன் ஒப்பிட முடிகிறது. அடுத்ததாக நந்தனார் சரித்திரம். நந்தனார் என்பவர் பிரபலமான சிவபக்தர். திருநாளை போவார் என்ற பெயர் பெற்றவர். அனுதினமும் சிதம்பரத்தில் இருக்கும் நடராஜரை போய் காண வேண்டும் என்று பிரயத்னம் செய்து கொண்டே இருந்தவர், நான் நாளை போவேன் என்று கூறிக்கொண்டு திருநாளை போவார் என்ற பெயரையும் பெற்றார். தீவிர சிவபக்தனான இவருடைய வரலாற்றை திரு கோபாலகிருஷ்ண பாரதி அவர்கள் நந்தனார் சரித்திரம் என்ற படைப்பில் வழங்கியுள்ளார். இது 93 கீர்த்தனங்களை கொண்ட படைப்பாகும். இதுவும் ராகமாலிகையில் வெவ்வேறு ராகத்தில் அமைந்திருக்கும் கீர்த்தனங்களின் தொகுப்பு. ஒருவரின் வாழ்க்கை வரலாற்றை கூறி பல்வேறு கதாபாத்திரங்களுக்கு அபிநயம் செய்யும் வாய்ப்பையும் அளிப்பதால் இதையும் சித்திரகாவியம் என்ற உபரூபகத்துடன் ஒப்பிடுகிறேன். அடுத்ததாக 3வது உபரூபகம் கோஷ்டி. கோஷ்டி என்ற உபரூபகத்திற்கு ராஜா போஜர் வழங்கும் கூறுகள் என்னவென்றால், கோகுலத்தில் இளம் கிருஷ்ணனின் விளையாட்டை குறிக்கிறது, இளம் கிருஷ்ணனின் லீலைகளையோ அவனது செயல்களையோ குறிக்கிறது, மற்றும் அசுரர்களை கிருஷ்ணன் வதம் செய்வதையும் சித்தரிக்கிறது. இந்த உபரூபகத்தின் விவரங்களில் ரொம்ப ஆழ்மையான விவரங்கள் கிடைக்கவில்லை என்பதால் இந்த 2 கூறுகளை வைத்துக் கொண்டு இதை எப்படி ஒப்பிடுவது என்பது என்னோட ஆராய்ச்சியில் கொடுத்திருக்கிறேன். கோஷ்டிக்கு தொடர்பு படுத்திய உருப்படிகள் ஸ்வாகதம் கிருஷ்ணா என்ற கீர்த்தனமும் அடேஹோதள மக்களு என்ற புரந்தரதாச கிருதியும். மோகன ராகத்தில் அமைந்திருக்கும் ஆதிதாளத்தில் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையரின் கீர்த்தனம் நாம் எல்லோருக்கும் மிகவும் பரிச்சயமான, மிகவும் நாம் நிறைய நடனங்களில் ஸ்வாகதம் கிருஷ்ணா என்ற பாடலை கண்டிருப்போம். இங்கே அனுபல்லவியில் நந்த கோப கந்த என்ற வரிகள் இவர் நந்தகோபனின் மகன், அதாவது கோகுலத்தில் வசித்த நந்தகோபரின் மகன் என்ற குறிப்பை நமக்கு வழங்குகிறது. பிறகு இந்த உபரூபகத்தின் முக்கியமான அம்சமான அசுரர்களை வதம் செய்யும் காட்சி. சரணத்தில் நாம் பார்த்தோம் என்றால் முஷ்டிகா, சானூரா, குவலய பீட்டா மற்றும் காலிங்க நர்த்தனம் இவை எல்லாமே அந்தந்த அசுரர்களின் வதம் செய்த கிருஷ்ணரின் செயல்களை குறிப்பிடுகிறது. தைத்திய சம்ஹாரம், தைத்தியர்களும் ஒரு விதமான அசுரர்களே. தைத்திய சம்ஹாரா என்பதும் அசுரர்களை சம்ஹாரம் செய்த குறிப்பு. இவை அனைத்தும் அசுரர்கள் சம்ஹாரம் செய்த குறிப்பை நாம் ஒப்பிடலாம். மதுர மதுர ரதி சாகச சாகச, தனது மிக அழகான செயல்களினால் அங்கிருக்கும் கோகுலத்தில் இருக்கும் எல்லா கோபிகளையும் பெண்களையும் கவர்ந்த கிருஷ்ணன் என்று லீலைகளை நடத்தி கொண்டிருக்கும் கிருஷ்ணனை பற்றி இந்த வரிகளில் குறிப்பிடுகிறார். இதன் மூலம் கோஷ்டியில் குறிப்பிடப்பட்டிருக்கும் கூறுகளும் இதுவும் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது பொருத்தமாக அமைகிறது. அடுத்ததாக புரந்தரதாசர் கிருதி அடஹோலே மக்களு. இங்கே சரணத்தில் 2வது வரியில் திசாவு தும்பிட முளைய நந்து அசுரையே நான் கொண்ட நந்தே என்று பூதகியின் மார்பில் தடவி இருந்த விஷப்பாலை அருந்தும் பொழுது பூதகியை வதம் செய்த காட்சியை பற்றி இந்த வரிகளை குறிப்பிடுகிறார்கள். நிசிச்சர சகடாசுரா, இந்த வரிகள் சகடாசுரனை அழித்த காட்சியை பற்றி குறிப்பிடுகிறது. கிச்சனா கட நுங்கிதே நண்டே வத்சாசுரனா, இது வத்சாசுரன், ஒரு மாடு உருவத்தில் வந்த வத்சாசுரனை வதம் செய்த காட்சியை குறிப்பிடுகிறது. கச்சபண்ட கலிங்கனா கொச்சலு, மறுபடியும் இது காலிங்க நர்தனத்தை குறிப்பிடுகிறது காட்சி. ஆகவே இந்த 4 காட்சிகளும் பல்வேறு அசுரர்களின் வதங்களை குறிப்பிடும் காட்சியாக அமைகிறது. கடு பெண்ணையே நான் திண்டே நண்டே, இங்கு கிருஷ்ணர் எப்பொழுதும் செய்யும் அவரது லீலையான
வெண்ணெய் திருடுவதை பற்றி இங்கு குறிப்பிடுகிறார்கள். கிருஷ்ண லீலையை பற்றியும் கிருஷ்ணர் அசுரர்களை வதம் செய்தது 2 காட்சிகளை பற்றியும் இந்த பாடலில் குறிப்பிட்டிருப்பதால் இதை கோஷ்டி என்ற உபரூபகத்துடன் ஒப்பிடுகிறேன். முடிவுரையில் 9ஆம் நூற்றாண்டில் இருந்து 19 நூற்றாண்டு வரை இந்த உபரூபகங்களின் பல்வேறு வளர்ச்சிகளையும் பரிணாமங்களையும் நம்மால் காண முடிகிறது. இப்பொழுது நாம் 20வது நூற்றாண்டில் கூத்து, ஆடல், சின்னமேளம், சதிர் என்று இருந்த பல்வேறு விதமான இந்த கலையை பரதநாட்டியம் என்று அழைக்கின்றோம். தஞ்சாவூர் சின்னையா, பொன்னையா, சிவானந்தம் இவர்கள் அமைத்த முறை, மன்னர் அவை முறை, நாட்டுப்புற நடன முறை அனைத்தையும் இணைத்து இப்பொழுது நாம் ஆடிக்கொண்டிருக்கும் பரதநாட்டிய உருப்படிகளை வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இதை 9ஆம் 10ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட உபரூபகங்களுடன் இணைத்து பார்க்கையில் பதங்களும் வர்ணங்களும் எங்கு இந்த நாயகி இந்த ஸ்ரீகதிதா என்கிற குறிப்புகளுக்குள் அடங்குகிறாளோ அதை அந்த உபரூபகத்துடன் ஒப்பிட முடிகிறது. கிருஷ்ணரின் லீலைகளை பற்றியும் அசுரவதங்களை பற்றியும் குறிப்பிடுவதை கோஷ்டி என கூறப்பட முடிகிறது. ராகமாலிகையில் அமைந்து ஒருவரின் வாழ்க்கை சரித்திரத்தையோ கதையையோ விளக்கும் நாடகத்தை, நடன நாடகத்தை சித்திரகாவியம் என்று குறிப்பிட முடிகிறது என்பது என் ஆராய்ச்சியில் நான் வழங்க இருக்கும் கூறு. இதில் ஒப்பிட்டு பார்க்கையில் பல்வேறு பொருத்தங்களும் இருக்கின்றன, சில பல வேறுபாடுகளும் இருக்கின்றன. எப்படி இந்த கலையானது காலத்தையும் கடந்து இத்தனை வளர்ச்சியையும் பரிணாமத்தையும் பெற்றிருக்கிறதோ அதே போல் நாமும் இந்த விஷயங்களை அறிந்து கொள்ளும் பொழுது இந்த கலையின் வளர்ச்சியை பற்றி அறிய முடிகிறது. கலை நம்முடன் பயணிக்கிறது, நாமும் கலையுடன் பயணிக்கிறோம் என்ற கருத்தை உணர்த்துகிறது. இந்த அரிய வாய்ப்பை எனக்கு அளித்த தமிழிசையும் தாண்டவக்கோணும் களத்தின் உறுப்பினர்கள் அனைவருக்கும், எனக்கு வழிகாட்டுதலை வழங்கிய டாக்டர் ராஜேஸ்வரி மேடம் அவர்களுக்கும், தோழி லலிதா நரசிம்மன் அவர்களுக்கும் என் நன்றியை கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. மிகவும் நன்றி அம்மா, ரொம்ப அருமையா பண்ணீங்க. இப்போ வந்துட்டு நம்மளோடது ரொம்ப அதாவது என்னன்னாக்கா டிஸ்கனெக்ட் ஆயிடுது அப்படின்னா திருப்பி ரீஜாயின் பண்ணிடுங்க எல்லாருமே. ஏன்னா ஒரு டிஸ்கஷன் ஒரு அரை மணி நேரத்துக்கு டிஸ்கஷன் இருக்கு. அந்த கலந்துரையாடல் மூலியமா கேள்விகள் யார் யார் கேட்கணுமோ அதெல்லாம் கேட்கலாம். அதுலேருந்து நிறைய புதிய கருத்துக்கள்லாம் வரும். இப்போ தொடர்ந்துட்டு இருக்குது. டிஸ்கனெக்ட் ஆனா மட்டும் நீங்க வந்துட்டு திருப்பி மறுபடியும் உள்ள சேர்ந்துக்கலாம். இப்போ கேள்விகள் யாராவது கேட்க விரும்புனீங்கன்னாக்கா உங்களுடைய கேள்விகளை தொடுக்கலாமாமா? வாசிகம்மா, நீங்க எதுவும் சொல்ல விரும்புறீங்களா? அபர்ணாட தமிழ் ரொம்ப அருமையான தமிழ். இதுல அபர்ணாட ஸ்கிரீன்ல இருந்து நேரா வாங்க, திரும்ப வெளியில வந்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் கதைக்கிறது தெரியும். இதுல கூட சமஸ்கிருத வார்த்தைகள் நிறைய வந்த மாதிரி எனக்கு படுகுது. அவ்வளவுதான், நீங்க பேசுங்கம்மா. நன்றி மேம். இந்த நூல் நான் இதோட ஒப்பிட எடுத்திருக்கிற புத்தகங்கள் எல்லாமே சமஸ்கிருதத்தில் அமைந்ததுனால நிறைய அந்த சமஸ்கிருத வார்த்தைகள் அதுல கொடுத்திருக்கிற அந்த வார்த்தைகளை போட வேண்டியதா இருந்தது. இன்னும் நான் தமிழ் நூல்கள் பற்றி அந்த ஆராய்ச்சியை இன்னும் முழுமையா நான் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கு. கண்டிப்பா அதை பண்றேன். ரொம்ப நன்றி, உங்க வாழ்த்துக்களுக்கு நன்றி மேம். ரொம்ப நன்றி அம்மா. ஏன்னா நிறைய தமிழ்ல நீங்க சங்க காலத்துக்கு முன்னுக்கு இருந்து பார்க்கும் போதே நிறைய தமிழ்ல நிறைய இருக்கு. அள்ள குறையாத வளத்தோட தமிழ்ல நிறைய இருக்கு. அது பற்றி எமது பார்வைகளை திருப்ப வேண்டும் என்றதுதான் இந்த முக்கியமான நோக்கம், தமிழிசையும் தாண்டவக்கோணும் என்றது. ஆனா ரொம்ப அருமையான தமிழ் அம்மா, வாழ்த்துக்கள். உங்களுடைய தமிழ் ரொம்ப அருமை. ராஜேஸ்வரி அம்மா ரொம்ப அருமையாக வழி நடத்தியிருக்கிறா. ராஜேஸ்வரி அம்மாக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி அம்மா.
இப்பொழுது உபரூபகம் ரூபகம் என்பது வந்து நாடகத்துக்கான ஒரு இலக்கண நூல். அந்த நாடகம் எப்படி அமைய வேண்டும் என்பது வந்துட்டு அதற்கு முன்னாடி கூத்த நூலோ இதுவோ சொல்லியிருந்தாலும் குறிப்பாக அந்த கதாபாத்திரங்கள் எப்படி அமைய வேண்டும், கரு எப்படி அமைய வேண்டும் என்பது பற்றியெல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கிறதுனால இதை வந்துட்டு ரொம்ப சிறப்பா கொண்டு வரலாம். அதை மொழிபெயர்ப்ப என்பது அதாவது மறைமலை அடிகளார் கிட்டத்தட்ட 18ஆம் நூற்றாண்டில் இந்த ரூபகம் பற்றியும் உபரூபகம் பற்றியும் சொல்லியிருக்கிறாங்க. அதை பத்தின ஒரு 18 உபரூபகங்களை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறாங்க, 10 ரூபகங்களை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறாங்க. இன்னும் அதற்கான சரியான மொழிபெயர்ப்பு இந்த குறிப்பிட்ட பகுதிக்கு அமையாத காரணத்தினால இதை நாம் அறிமுகம் செய்தால் வேற யாராவது இதை மொழிபெயர்த்து நல்ல தூய தமிழ் மொழியில் கொடுத்தால் இன்னும் தமிழ் வளமாக இருக்கும் என்ற காரணத்தினாலதான் இதை வந்துட்டு அறிமுகம் செய்தோம். இது அடுத்து வரக்கூடிய ஆய்வாளர்களோ அல்லது தமிழ் பண்டிதர்களோ இதை எடுத்து செல்வதற்கு நன்றாக இருக்கும். மாமா, அடுத்து வேற யாராவது கேள்விகள் இருக்கிறதா? அபர்ணா மேம். ஹலோ அபர்ணா மேம், நான் கங்கா பேசுறேன் மேம். லைவ் பிரசன்டேஷன் மேம். இந்த விஷயம் நீங்க இது அடுத்த ஸ்டெப்புக்கு வந்து பப்ளிகேஷன் எதுவும் போறீங்களா? இஃப் சோ எந்த மாதிரி ஜேர்னல்ஸ்ல பிளான் பண்ணிருக்கீங்க? இவ்வளவு அழகா இவ்வளவு பண்ணிருக்கீங்க மேம். கேக்குதா? பப்ளிகேஷன் கேக்குது மேம். பப்ளிகேஷன்ல எதுவும் இன்னும் பிளான் பண்ணல மேம். இது இன்னும் அப்படியே இந்த ஆராய்ச்சி இதுலயே போயிட்டு இருக்கு. ஆக்சுவலா நான் வந்து இவ்வளவு எக்ஸ்டென்சிவா நீங்க பண்றீங்கன்றதே ரொம்ப அழகான விஷயம். இவ்வளவு இன்டெப்தா எவ்ரி ஒன் ஒன்ட் டூ இல்லையா? நீங்க இவ்வளவு அழகா பண்றீங்க. அப்ப இதை வந்து யூ ஹாவ் டு டேக் இட் ஃபார்வர்ட் டு தி நெக்ஸ்ட் ஸ்டெப். அது வந்து ஒன்லி த்ரூ பப்ளிகேஷன் வேர்ல்டு மெம்பர்ஸ்க்கு ரீச் ஆகும். ஸோ நீங்க இதை வந்து நீங்க வந்து பப்ளிகேஷன்ல கொண்டு போலாம் அப்படின்னு நீங்க ஒரு ஸ்டெப் பாருங்க. நிறைய நம்ம யூஜிசி கேர் ஜேர்னல்ஸே இருக்கு. நீங்க அதுல போறப்ப உங்களோட ரிசர்ச் வந்து வேர்ல்டுல ரீச் ஆகும். இப்ப நீங்க சொல்றது டீம்ல இருக்க எங்களுக்கு தெரியும், எங்களோட டான்ஸ் மெம்பர்ஸ்க்கு நாங்க அதை கொண்டு போவோம். ஆனா உலகத்துக்கு ரீச் ஆகணும் மொத்தமா அப்படின்னா ஒன்லி த்ரூ ரிசர்ச் பேப்பர்ஸ். ஓகே மேம், கண்டிப்பா இது ஒரு நல்ல ஐடியா தான். நான் கண்டிப்பா இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத நான் பாக்குறேன். கண்டிப்பா கண்டிப்பா. ஆல் தி பெஸ்ட். நன்றி.